இரவு மணி 11 மணிக்கு வருகிறார். கேட்டா உனக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறார். இது ஒரு மனைவியின் கூற்று. ஒரு தன் கணவன் ஊழியக்காரனாகி தன் கணவனை பற்றி மிகப்படுத்தல் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையே, be loyal to your wife, be loyal to your husband. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு உண்மையா இருங்கள். உங்களுடைய தொலைபேசி அவர்களை பார்ப்பதற்கு அனுமதியுங்கள். இது ஊழியர் குடும்பங்களும் நடக்கிறது. எத்தனை ஊழியர் குடும்பங்கள் இன்றைக்கு பிள்ளைகளால் தலைமுனிந்திருக்கிறார்கள். அவருடைய நட்பெயர் கெட்டு போனது. be loyal. அன்பு பிள்ளைகள் சபையில ஆராதிப்பது அர்த்தம் இல்லை. இல்லை ஊழியம், இசைக்கருவி, கொயர் வேண்டாம். be loyal to God. தேவனுக்கு உண்மையா இருங்கள். உங்கள் பெற்றோருக்கு உண்மையா இருங்கள். உங்கள் திருச்சபையின் போதகருக்கு உண்மையா இருங்கள். எங்கு போறேன்னு சொல்லுங்க. நான் வேற எங்கேயுமே போல. இந்த சபைக்கு போகும்போது சொல்லிட்டு போங்க, இந்த சபைக்கு நான் போறேன், அந்த கூட்டத்துக்கு நான் போறேன். அது எதுக்கு ஒரு பொய் ஒரு பொய்க்கு நடத்தும். இன்னைக்கு பாருங்களேன், ஞாயிற்றுக்கிழமை ஒரு சபை, செவ்வாய்க்கிழமை இன்னொரு சபை, வெள்ளிக்கிழமை இன்னொரு சபை, வாழ முழுக்க சென்னையில கூட்டங்கள். அழைக்கிறார், விடுவிக்கிறார், சந்திக்கிறார். நிறைய கூட்டம் நடந்துட்டே இருக்குது. பாட்டு போங்க, இன்ஃபார்ம் பாஸ்டர், உங்க ஊழியனுக்கு சொல்லுங்க, நாங்க இந்த கூட்டத்துக்கு போறேன்னு சொல்லி. அவர் வேண்டாம் என்று சொல்லவே மாட்டார். என் மக்கள் பல குழுவைக்கு போகிறார்கள். பல நானே அவருக்கு உதவி செய்கிறேன், அதற்குரிய பணத்தை தந்து அனுப்புகிறேன். பல இடங்களுக்கு மதிப்புக்குரிய எல் ஜோசப் அவர்கள் ஒசூர் கடந்த வாரத்துல என்னோட சபையிலிருந்து ஏறக்குறைய ஒரு 16 பேரை அனுப்பியிருக்கிறேன் அந்த கூடுகைக்கு. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், பி லாயல், பி ஓப்பன். உடைய போதகருக்கு உண்மையா இருங்கள். பொய் வேண்டாம், மாய்மால வேண்டாம். சமீபத்தாண்டு ஒரு உண்மை சம்பவம். ஒரு குடும்பத்துல ஒரு மரித்து போனார். அடக்கம் பண்ணினேன். ஜனக்கூடுகைக்கு நான் கேட்டேன், ஜனம் வைக்கலாமா? இல்லையா, வைக்கல. அதே வாரத்துல இன்னொரு போதகர் வந்து அந்த ஜபக்கூடுகை நடத்துகிறார் அந்த வீட்டுல. இதற்கு இந்த மாய்மாலமான வாழ்க்கை. பி லாயல், பி ஓப்பன், பி டிரான்ஸ்பரண்ட். யாரை வேணும், எந்த சபைக்கு வேணா நீ போலாம், எந்த பாஸ்டர் வேணா வீட்டுக்கு வரலாம். ஆனால் அதுக்கு ஒரு ஒளி மறைவு தேவையில்லை. இந்த போதகர் வீட்டுக்கு வருகிறார். ஒன்னு சொல்ல விரும்புகிறேன், ஒரு சபைக்கு போகிற நீங்கள் உங்கள் சபையின் போதகரை தவிர வேற யாரையும் வீட்டில் அனுமதிக்காதீர்கள். இன்றைக்கு சுற்று மக்கள் ஏராளம். தீர்க்கதரிசனம், அபிஷேகம், வல்லமை, கிருபை, இந்த தகுதி எடுக்கிறேன், இப்படி நிறைய மக்கள் இன்னைக்கு திருச்சபையில உலகம் முழுக்க இருக்கிறார்கள். திரும்ப சொல்லுகிறேன், உங்களுக்காக ஜபிக்கிறவங்க போதகர் மட்டும்தான். அவர்தான் உங்கள் ஆத்து